ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் கிளண்டன் ஹியர். நம்ம லக்ஷ்மணா மோட்டார்ஸ் அண்ட் பெயிண்டிங்கில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் ஒரு கஸ்டமருக்காக கம்ப்ளீட்டாக இந்த வண்டி ரீஸ்டோர் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன், இது ரீஸ்டோர் பண்ணது. இந்த வண்டி சேல்ஸ் கிடையாது, ஓகேங்களா? கஸ்டமர் நம்மள்ட்ட வண்டியை கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக பின் டு பின் ரீஸ்டோர் ஒர்க் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ நான் கிளியராக சொல்ல போகிறேன். வண்டி என்ன கண்டிஷனில் நம்ம கேரேஜுக்கு வந்தது, அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறோம், இதுக்கு டோட்டலான எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆயிருக்குது, அப்புறம் எப்படி அவுட்லுக்லாம் வந்திருக்குன்றதை இந்த வீடியோ நான் கிளியராக சொல்கிறேன், பாருங்கள். கலர் ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறோம். கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவன் கேட்ட மாதிரி ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. கலரு சம்மர் ப்ளூ பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெண்டேஜ் பைக்குக்கு ரீஸ்டோர் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க, என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வண்டி என்ன கண்டிஷனில் வந்ததுன்றதை நான் ஒரு 30 செகண்ட் கிளிப் காட்டுறேன், பாருங்கள். வண்டி அந்த கண்டிஷனில் தான் வந்தது. அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோன்றதை காட்டுறேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. வண்டி அந்த கண்டிஷனில் தான் நம்ம கேரேஜுக்கு வந்தது. ஓவராலாக நீங்கள் அந்த வண்டியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் நேரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாடி ஐட்டம் நிறைய ஐட்டம் அதில் நம்ம ஆகாதுங்க. நிறைய பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. வண்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கண்டிஷனும் சரி, பாடியோட கண்டிஷனும் சரி ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. 2 மக்காடுமே வேலைக்கு ஆகாதுங்க. 2 டூல்ஸ் பாக்ஸ் எல்லாம் கீழெல்லாம் இத்து போச்சு. அப்புறம் இன்ஜின் கவரு, சைலன்சர் பெண்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டர்லேருந்து செல்ஃப் ஆல்ரெடி ஃபிக்ஸில் தான் இருந்தது. பட் ஆனால் செல்ஃப் ஒர்க்கிங்கில் இருந்ததில்ல. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அன்கண்டிஷனாக இருந்தது. ஃப்ரண்ட் ரிம்மு ஓட்டைங்க, ரொம்பவுமே வண்டி அன்கண்டிஷனில் தான் இருந்தது. வீடியோவில் உங்களுக்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் ஒவ்வொரு பார்ட்ஸுமே நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மாற்ற வேண்டியதாக இருந்ததுங்க. அப்புறம் கஸ்டமர்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எல்லா இதுவும் மாற்றினோம்னா நமக்கு அவுட்புட் நல்லா வரும் அப்படின்னு. அந்த பசங்க 2 பேர் தான் அந்த வண்டியை கொண்டு வந்து கொடுத்தது. ஒரு 2 பசங்க தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. வீடியோ கடைசியில் அவங்களையும் நான் காட்டுறேன், பாருங்கள். ஸோ அவங்க கொண்டு வந்து கொடுக்கும் போதே, ஆனால் நீங்கள் எப்படி உங்களுக்கு மனசுக்கு தோடுபடுதோ அது மாதிரி தெளிவாக செஞ்சுருங்க. நம்ம வண்டி தனியாக தெரியணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி செஞ்சுருங்க. நாங்கள் ஃபஸ்ட்டே கலரை காமிச்சாங்க. கலர் காமிக்கும் போது நான் சொல்லியிருந்தேன், எனக்குள்ளே மனசில் ஒரு டவுட் இருந்தது, தம்பி இந்த கலர் அடித்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். கண்டிப்பாக நல்லா இருக்கும்னா நீங்கள் அடிங்க, நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். எல்லாருமே ஒரே மாதிரி பண்ணாமல் நம்ம எல்லாருமே ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிளாக்கு, ரெட்டு இந்த மாதிரி தான் கலர் போவாங்க. இந்த பசங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆனால் நம்ம வண்டி தனியாக தெரியணும். ஒரு 10 100 வண்டி இருந்தாலுமே நம்ம வண்டி தனியாக யூனிவர்சலாக தெரியும்னா அந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் அடிங்க, கண்டிப்பாக இந்த கலர் அடிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க. சரி, கஸ்டமர் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு தான் அவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நானும் பண்ணேன். டேங்க் லைன் நீங்கள் ஆக்சுவலாக மேலே பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே ஆஸ் யூஷுவல் போடுற மாதிரி தான் போடுவோம். அதுலேயும் பசங்க பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக போடுவோம். இங்கே கம்பெனியோட லோகோ போட்டு ஸ்ட்ரைட்டாக போடுவோம். பசங்க ரொம்பவுமே க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி தான் நம்மகிட்ட கொடுத்துருந்தாங்க. நிறைய விஷயங்களை வேறு வீடியோலேருந்து கேதர் பண்ணி எடுத்து அதுலேருந்து அப்படியே மர்ஜ் பண்ணி இது இப்படி ஆட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஃப்ராங்காக சொல்ல போனால் இந்த மாதிரி கலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆக்கோட பார்ப்பாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே உள்ள ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்கு, ரெட்டு, ப்ளூ இதை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் டார்க்கான கலரையே அடித்து மற்றவங்க என்ன நினச்சிருவாங்களோ, மற்றவங்க கலர் எப்படி இருக்குன்னு நினச்சிருவாங்களோன்றதுக்காகவே இதே கலர்லேயே அடிச்சு அவங்கள பழகினவங்க. ஸோ அவங்களுக்கு இப்படி பார்க்கும்போது ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியும். ஆனால் இந்த பசங்க என்ன நினச்சாங்கன்னா, ஊர் எப்படி நினச்சாலும் பரவாயில்ல, நாங்கள் செலவு பண்ணுறோம், எங்கள் மனசுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னா அதனால் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. சைடில் சாரி கார்டு போடுறது, இந்த மாதிரி பம்பர் பெருசாக போடுறது, 2 மிரர் போடுறது, டேங்க் கவர் போடுறது, இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னா சிம்பிளாக இருக்கணும், ஒரிஜினாலிட்டியாக சிம்பிளாக இருக்கணும். அந்த பசங்க சொன்னதே அதுதான். இந்த வண்டியோட அவுட்லுக் கிரெடிட் எல்லாமே இந்த ஓனருக்கு தான் போகும். ஏன்னா நம்ம தான் எவ்வளோ தான் வேலை செஞ்சுருந்தாலுமே இந்த வண்டியை வேலை செய்யும் போது எனக்கு உண்மையாலுமே இவ்வளோ வண்டி வேலை செஞ்சுமே இந்த வண்டிக்கு செஞ்சதுக்குமே எனக்கு தனியாக ஒரு ஃபீல் இருந்தது. நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், இப்படி எக்ஸ்ட்ரா பம்பர் சாரி கார்டெலாம் போடலாம் அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், வண்டி சிம்பிளாக இருக்கணும். மிரர் கூட இருக்கக்கூடாது, டேங்க் கவர் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கும். ஆரன்லாம் ரொம்ப பெருசாலாம் வைக்கக்கூடாதுங்க. வண்டி ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், நம்மளுக்கு தனியாக தெரியணும் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க அந்த பசங்க. ஸோ அந்தளவுக்கு நான் செஞ்சுருக்கிறேன்.
இந்த இந்த வண்டியோட கிரெடிட் எல்லாமே அந்த ஓனருக்கு தான் போகும். எனக்கு பர்சனலாகவே எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த கலர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கலர் எப்படி இருக்குன்றத கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்க மாதிரி தெரியலாம். பட் ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா ஒரு மில்கி கலரில் சூப்பராக இருக்குங்க. ஒரு மாதிரி க்ரீம் மாதிரி சம்மர் ப்ளூ க்ரீமில் நல்லாயிருக்கும். இது வந்து சன்லைட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு இருட்டில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக தெரியும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலரு. நான் அவுட்லுக் காட்டுறேன். வண்டியை ஃபுல்லாக ஓவரால் அவுட்லுக் காட்டுறேன், பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபோர்க்கு நாங்கள் புதுசு போட்டிருக்கிறோம். ஃபோர்க் வந்தபோதே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்க்கு ஜாம் ஆகி இப்படி இருந்தது. கீழே ஒரு ஃபோர்க்கு கீழே இறங்கி இருந்தது, ஒரு ஃபோர்க் ஹைட்டாக இருந்தது. சாக்கப்ஸில் வேலைக்கு ஆகாது. பசங்களால் அந்த வண்டி ஓட்டவே முடியல. அப்படி தான் வண்டியை கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம ஃப்ரண்ட்டு மக்காடு, ஃபோர்க் செட்டு, அப்புறம் ரிம்மு, அப்புறம் செல்ஃப் மோட்டர் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இந்த பம்பர் அவங்களே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பம்பர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கு நம்ம ஆல்ட்ரு பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஷோரூமில் கூட இருக்க முடியாத அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கிறோம். ஸோ இதனோட ஒர்க் எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, நான் அப்படியே ஒரு அவுட்லுக் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் வண்டியை செல்ஃப் போட்டு காட்டுறேன், பாருங்கள். ஸோ பீட் சவுண்ட் கேளுங்க. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவுட்லுக் பாருங்கள். ஸோ அந்த லைனெல்லாம் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பெயிண்ட்லேயே பண்ணது தான், ஸ்டிக்கர் கிடையாது. இது வந்து பெயிண்டில் பண்ணது தான். ஸோ இந்த லைன் தான் நான் சொன்னேன். இந்த லைனுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஸ்ட்ரைட்டாக போடுவோம்னா, ஓவலாக போடாமல் ஸ்ட்ரைட்டாக போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கலரை பாருங்கள், குரோமியம் ஒர்க் எல்லாமே பாருங்கள். குரோமியம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இதுக்கு டோட்டலாக எக்ஸ்பென்சஸ் என்ன ஆயிருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பென்சஸ் இந்த வீடியோவில் சொல்ல போகிறதில்ல, டெலிவரி வீடியோவில் நான் சொல்கிறேன். பசங்களே சொல்லுவாங்க. பட் ஆனால் எவ்வளோ ஆயிருக்குன்றதை நீங்கள் ஜட்ஜ் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சீட் அசம்பிள் செட் எல்லாமே புதுசு போட்டிருக்கிறோம். ஸோ இந்த லெஃப்ட் சைட் வியூ எல்லாமே பாருங்கள். எல்லாமே வேலை செஞ்சுருக்குறாங்க. பம்பு நாசில், ஸோ இன்ஜின் ஹெட்டு வேலை, கிளச்சில் ஃபுல்லாக எல்லாமே வேலை செஞ்சுருக்கிறோம். ஹெவி கிளச் ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆரணுமே பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே ரூட்ஸில் பெரிய ஆரன் போடுவோம். பட் ஆனால் இந்த பசங்க சும்மா சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது கொஞ்சம் டீசெண்டான ஆரன் தான், மினி ரூட்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் அவுட்லுக் காட்டியிருப்பேன். உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பண்ணதுலேயே இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலரு. மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள், எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இதுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்குன்றதை நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறதில்ல. டெலிவரி வீடியோவில் நாளைக்கு டெலிவரி வீடியோ போட போகிறேன். அதில் பசங்களே சொல்லுவாங்க எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்குதுன்றதை சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோ ஆயிருக்குன்றதை ஜட்ஜ் பண்ணி ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம் யார் கரெக்டான சொல்கிறீங்கன்றதை நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து இதில் வந்து என்ன பண்ணியிருக்கிறோன்னா, பெயிண்ட்டு, குரோமியம், ஸ்பேஸு கம்ப்ளீட்டாக எல்லாமே மாற்றிருக்கிறோம். டூல்ஸ் பாக்ஸ் மாற்றிருக்கிறோம். ஃப்ரண்ட் மக்காடு, பேக் மக்காடு மாற்றிருக்கிறோம். அப்புறம் ஃபோர்க்கு, சாக்கப்ஸரு, செல்ஃப் மோட்டர் வேலை, அப்புறம் இன்ஜினில் வந்து பம்பு நாசில், ஹெட்டு எல்லாமே செஞ்சுருக்கிறோம். இந்த மீட்டர் ஐட்டத்துலேருந்து பின் டு பின் எல்லாமே வந்து புதுசு போட்டிருக்கிறோம். கீர் பாக்ஸில் எந்த வேலையும் செய்யலை. கீர் பாக்ஸ் ஆல்ரெடி அவங்க செஞ்சுருந்தாங்க. ஸோ கீர் பாக்ஸ் நம்ம எதுவுமே பண்ணல. கிளச்சில் வந்து கிளச் பிளேட் எல்லாமே புதுசு போட்டிருக்கிறோம். ஓகேங்களா, இதுதான் ஓவராலாக செஞ்சது. இந்த வண்டியை வந்து நான் டிரைவ் பண்ணிட்டு போகும்போது கூட ஒரு சில பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்குது. ரொம்ப ஏஜ்டு பர்சன்லாம் இது கலர் அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து பம்பு செட்டு கலர் மாதிரிலாம் நினைப்பாங்க. இங்கே உள்ளவங்க அப்படி தான் நினைப்பாங்க. பட் ஆனால் கொஞ்சம் டீனேஜ் ஏஜ் உள்ளவங்க, கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக நினைக்கணும்னு திங்க் பண்ணுற கெப்பாசிட்டி உள்ளவங்க இந்த கலர் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்படுறோன்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கும் உங்களோட ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது மாதிரி நான் நிறைய வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். பாருங்கள், சேல்ஸ் வீடியோ போடுறேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணுறேன். அன்டில் திஸ் பை ஃப்ரம் கிளின்டன் மனோ. தேங்க்யூ ஸோ மச். பை.